நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இரண்டாம் பரிசு உற்சாகப்படுத்துங்க. அடுத்து முதல் வகுப்புக்கான ஓட்டப்பந்தயம். முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்புக்கான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு நைனிகா, இரண்டாம் பரிசு தர்னிஸ். இரண்டாம் பரிசு தர்னிஸ். அடுத்து தவளை ஓட்டம். தவளை ஓட்டம் முதல் பரிசு விஜய், இரண்டாம் பரிசு சஞ்சய். அடுத்த போட்டி பலூன் ஊதி உடைத்தல். 5ஆம் வகுப்புக்கான முதல் பரிசு பிரித்திகா. பிரித்திகா நிதிஷ்கா. இரண்டாம் பரிசு நிதிஷ்கா. நிதிஷ் பலூன் பேலன்சிங் 5ஆம் வகுப்பு. முதல் பரிசு ஆகாஷ் கோழிச்சண்டை 7ஆம் வகுப்பு. கோழிச்சண்டை ஆமா முதல் பரிசு ஆகாஷ். மனோஜ் பரிசு மனோஜ் கோழிச்சண்டை. அடுத்து பாட்டலின் மீன் நிற்பதல் போட்டி 6 அப்படின்னா இரண்டாம் பஸ் வினிட். ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரெனிட்டா கல் பொறுக்குதல் போட்டி. அங்கே பண்ணு ரெனிட்டா. இரண்டாம் பரிசு வினித். அடுத்து ஓட்டப்பந்தயம் 9, 10, 12 வகுப்பான ஓட்டப்பந்தயம். முதல் பரிசு அஜித்குமார். முதல் பரிசு அஜித்குமார். இரண்டாம் பரிசு மனோஜ். அடுத்து மனோஜ் வாங்க. முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பான யானை ஓட்டம். முதல் பரிசு யானை ஓட்டம் முதல் இரண்டாம் பரிசு கீர்த்தனா. நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்த போட்டி முறுக்கு கடித்தல் போட்டி 3ஆம் வகுப்பு. கீர்த்தனா மாமன் பெற்றுக்கொள்கிறார். அடுத்து முறுக்கடித்தல் விஜய். இரண்டாம் பரிசு விஜய் வாங்க. அடுத்து பட்டாணி உறிஞ்சுதல் போட்டி 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பான பட்டாணி உறிஞ்சுதல் போட்டி. கிருத்திகா தீபிகா ஸ்ரீ. இரண்டாம் பரிசு கே தீபிகா ஸ்ரீ. 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பான 1 போட்டி. மாணவர்களா பாலகிருஷ்ணன். அடுத்து நீளந்தாண்டுதல் போட்டி 7, 8, 9 வகுப்பான நீளந்தாண்டுதல் போட்டி. முதல் பரிசு மனோஜ். இரண்டாம் பரிசு அஜித்குமார். நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். இரண்டாம் பரிசு கிருத்திகா. அப்படி வாங்க மேடம். கிருத்திகாவை மனோஜ் பெற்றுக் கொள்கிறார். அடுத்து மியூசிக்கல் சேர் வாலிபால் எழுதியிருக்காங்க பாருங்க, கொஞ்சம் பார்த்து. இரண்டாம் பரிசு நிவேதா. பழைய மாணவர்களுக்கான கம்பு சுற்றுதல் போட்டி. முதல் பரிசு மனோஜ். கம்பு சுற்றுதல் போட்டி பழைய மாணவர். முதல் பரிசு மனோஜ். இரண்டாம் பரிசு சிவா. அடுத்தபடியாக மியூசிக்கல் சேர் தாய்மார்கள். முதல் பரிசு மியூசிக்கல் சேர் முதல் பரிசு ஒரு நிமிஷம் ஆனந்தமால் ரம்யா.
மன்னிக்கவும். அடுத்து வழுக்கு மரம் ஏறுவதற்கு நாடு கடத்தல் போட்டி. முதல் பரிசு பிரசாந்த். அடுத்து இரண்டாம் பரிசு மணிகண்டன். நல்ல கைத்தட்டுங்கப்பா. மனோஜ் சத்யமித்ரன். அடுத்து திருமணமான பெண்கள் நாடு கடத்தல் போட்டி. முதல் பரிசு பிரேமா. திருமணமான பெண்கள் நாடு கடத்தல் போட்டிக்கு முதல் பரிசு பிரேமா. இரண்டாம் பரிசு வெண்ணிலா. அடுத்து பானை உடைத்தல் போட்டி. வாலிபன் நண்பருக்கான முதல் பரிசு வினித். பானை உடைத்தல் வினித். வாலிபன் நண்பருக்கான பானை உடைத்தல் போட்டி வினித். நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. வினித். இரண்டாம் பரிசு கன்னிகா. இரண்டாம் பரிசு கன்னிகா. ஆமா, இரண்டாம் பரிசு கன்னிகா. அடுத்து வாழ்விடு. இரண்டாம் பரிசு கீதா, வெண்ணிலா. அந்த 3 பேருக்கும் பரிசு வழங்கப்படும். கீதா, வெண்ணிலா. திருமணமான பெண்கள் உண்ணும் போட்டி. முதல் பரிசு லட்சுமி. உண்ணும் போட்டி. அடுத்து இரண்டாம் வருஷம் ஆனந்தி. நண்பர்கள் உண்ணும் போட்டி. முதல் பரிசு மணிகண்டன். இவர் சாப்பாட்டு ராமன் என்ற பட்டத்தை பெற்றுள்ளார். மணிகண்டன். வாலிபன் நண்பர்களுக்கான உண்ணும் போட்டி. இரண்டாம் பரிசு சத்யநாதன். வாலிப பெண்கள். முதல் பரிசு ஜோதிகா. இரண்டாம் பரிசு நிவேதா. ஊசி நூல்கோடான முதல் பரிசு ஜோதிகா. இரண்டாம் பரிசு நிவேதா. ஊசியில் நூல் கோர்த்தல் பெண்கள். முதல் பரிசு சேதுசா. முதல் பரிசு சேதுசா. இரண்டாம் பரிசு ரம்யா. வாலிப பெண்கள் பந்து மாற்றுதல் போட்டி. முதல் பரிசு செல்வி. வாலிப பெண்கள் பந்து மாற்றுதல் போட்டி. முதல் பரிசு செல்வி. பந்து மாற்றுதல் போட்டி. முதல் பரிசு செல்வி, கன்னிகா. அடுத்து திருமணமான பெண்கள் பந்து மாற்றுதல் போட்டி. முதல் பரிசு லலிதா. இரண்டாம் பரிசு இசைக்கம்மாள். வாலிப பெண்கள் கயிறு இழுக்கும் போட்டி. அப்படியே ஒருத்தங்க வந்து மொத்தமா அப்படியே வாங்கிட்டு போயிருங்க. இது இசைக்கம்மாள். இரண்டாம் பரிசு இசைக்கம்மாள். கயிறு இழுக்கும் போட்டி. திருமணமான ஆண்களுக்கும் திருமணமான பெண்கள் வாலிப பெண்களுக்கான கயிறு இழுக்கும் போட்டி. அதில் வெற்றி பெற்றவங்க திருமணமான பெண்கள். அப்படி மேலே வந்து லட்சுமி, லலிதா, மணி, மேகலை, வானுமதி, உமா, லட்சுமி, பார்த்திபா, விஜி, வேணி, மீனா, கஸ்தூரி. அடுத்து திருமணமான ஆண்கள் வாலிப பரிசினை பெற்று வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். குரு, மணிகண்டன், ரெஜி, காளி, வினீத், சிவா, சித்திரை பிரபு, சக்திநாதன், பாலா, தங்கராஜா, ஜெய் கணேஷ், கார்த்திக் ராஜா, பிரசாந்த், ராகவன், சுரேஷ், ரமேஷ். 17 பிரைஸ் கொடுங்கப்பா. ஆமா 17 இல்லை, மொத்தம் 17. எத்தனை இருக்கு எண்ணி கொடு. அடுத்து சிறப்பாக நடனமாடிய மாணவ மாணவிகள் ஒவ்வொருத்தரா வந்து உங்கள் பரிசு பெற்றுக்கொள்ள மாதிரி
தர்ணேஷ் நல்லா கைத்தட்டுங்க. நல்லா நம்மளை 2 மணி நேரமாக நம்மளை உற்சாக வெள்ளத்தில் ஆழ்த்திய இந்த சிறுவர் சிறுமியருக்காக மாணவர்கள் தான் நம்ம கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. சஞ்சய் முத்து, தர்ணேஷ் சார் வாங்க, வா தர்ணேஷ், சஞ்சய் முத்து வாங்கிட்டு போ. ரெண்டு கொடுத்துருங்கண்ணா, அண்ணன் தம்பி 2 எடுத்துக்கலாம். அடுத்து பரத் வாங்க. அடுத்து நைனிகா, கீர்த்தனா. அடுத்து கீர்த்தனா வாங்க. கீர்த்தனா அவங்க இல்லைன்னா வேற ஏதாவது வந்து வாங்கிடுங்கப்பா. கீர்த்தனா. தனஸ்ரீ பூஜாஸ்ரீ வாங்க. தனஸ்ரீ பூஜாஸ்ரீ நல்லா கைத்தட்டுங்க, நல்லா உற்சாகமா கைத்தட்டுங்க. தனஸ்ரீ பூஜாஸ்ரீ. உதய ஸ்ரீராம் யாரு? உதய ஸ்ரீராம் யாரு? வாங்க. தர்ஷினி, அஸ்வினி, சிவரஞ்சனி, கிருத்திகா, தீபிகா, விஜய், யாழினி, வர்ஷினி, பிரித்திகா, பிரித்திகா, கரிஸ்மா, கரிஸ்மா, சேர்மராஜ், மனோஜ், மனோஜ், अजित कुमार, के तरुण, पी कनिराज, पी माधवी, आकाश, बी बालकृष्णन, के धनश्री, तनियाश्री, एम अभिनया, दीपिका, आर नितिशका, அடுத்து இந்த நடன நிகழ்ச்சியை தொகுத்து பயிற்சி வழங்கிய ஆசிரியர்களுக்கு சேதுசா, ராமகிருஷ்ணன் ஒன்று கொடுத்துருங்கப்பா. ராமகிருஷ்ணன் சொன்ன கே ராமகிருஷ்ணன் வாங்கிச்சா இல்லையா? கே ராமகிருஷ்ணன் ஒன்று கொடுங்க. அதான் ராமகிருஷ்ணன். அடுத்து இந்த நடன நிகழ்ச்சியை பயிற்சி கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கு சேதுசா கீதா அவர்களுக்கு இந்த பரிசை வழங்குவார்கள். நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்து கீதா. அடுத்து மணிகண்டன். நமது கோவிலில் மார்கழி மாதம் தினமும் காலையில் வந்து சிறப்பாக கோலமிட்டு தண்ணி தெளித்து கோலமிட்டு அதுக்காக
கொடுக்கலையா? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அடுத்து நமது கோவில் முத்தாரம்மன் கோவில் தினமும் காலையில மார்கழி மாசம் வந்து தெளிச்சு கோலம் போட்ட நம்ம மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு பரிசாக வழங்கப்படுகிறது. அன்பு சால்வை போட்டி ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. நம்ம தலைவர், ஊர் தலைவர் செல்வன் அவர்கள் எல்லாம் நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அவர்களுக்கு ஒரு சால்வை போட்டி. அடுத்து ஆகாசம் வந்து அப்படி நமது கோயிலும் ஆகாஷ் அவர்கள், அவரும் நல்லா பெருக்கி தண்ணி தெளிச்சு மணிகண்டனுக்கு உறுதுணையாக இருந்த ஆகாஷ் அவர்களுக்கும் ஒரு பொன்னாடை, அவர்களுக்கும் ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. நல்லா கை தட்டுங்க. இதே போல அடுத்த வருஷமா ஒவ்வொரு பசங்களும் வரணும் நம்ம கோயிலுக்கு வந்து நல்லா பெருக்குங்க, தண்ணி தெளிங்க, நம்ம கோயிலை சுத்தமாகிங்க. யாரும் பெண்கள் யாரும் வர முடியுங்க, பசங்க தான் பண்றாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து கோலம் போட்டு நம்ம கோயிலை நல்லா இது பண்ணலாம். மார்கழி மாசம் மட்டும் அதை யாரும் வர முடியுங்க. அடுத்த ஆண்டு அதை யாராவது வந்து பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து யாரும் கொடுக்கலாம் மெம்பரா? ஒரு இடைவிடாம டெய்லி தினமும் காலையில வந்து நம்ம அம்மனுக்காக பிரசாதம் ரெடி பண்ற நம்ம கண்ணன் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை, ஆமா, அவருக்கும் ஒரு பரிசு, நினைவு பரிசாக ஒரு பரிசு வழங்குமாறு. ஆமா, எல்லாரும் நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. இதே போல வருஷம் வருஷம் ஒவ்வொருத்தரும் வாங்க, நல்லா அம்மனுக்கு சிறப்பாக பண்ணுங்க. ஆமா, அடுத்து மனோர் வாங்க. அடுத்து நம்ம அம்மன் கோவில் திரு மெம்பர் மனோர் அவர்களுக்கும் நமது தலைவர் சார்பாக பொன்னாடை போட்டி அவருக்கும் ஒரு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அது நம்ம கணபதி அவர்கள் வழங்குவார். வாங்க. ஆமா, கணபதி அவர்கள் வழங்குவார். அவருக்கு நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஆமா, அடுத்து நம்ம பூசாரி அவர் வரலையா? நம்ம செந்தில்னே, நம்ம செந்தில்னே இருக்காங்களா? அது சார் யாரும் இது என்னப்பா இது எக்ஸ்ட்ரா அப்படிங்க அப்படியா? அது நம்ம செந்தில்னே இருக்காங்களா? அவர் சார்பா யாரும் இருக்கீங்களாப்பா? யாராவது வந்து வாங்கிடுங்க. காலையில் கொடுத்துடலாம். அவருக்கும் எங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். காலையில் 3 மணிக்கெலாம் வந்துடுறாரு. வந்து நம்ம அம்மன் கோயிலில் வந்து நல்லா எல்லாம் சிறப்பாக பண்ணுறாரு. அவருக்கும் உங்கள் கைத்தட்டு நல்லா ஒரு இது பண்ணுங்க, நல்லா இது பண்ணுங்க. அவரும் அடுத்து பொன்சிங் மேலத்தெரு மெம்பர் பொன்சிங் அவர்களையும் மேடை கலைக்குமாறு அழைக்கிறோம். அவர் மெம்பர், அவருக்கும் நம் தலைவர் அவர்கள் சால்வை பற்றி ஒரு பரிசு வழங்குவார். மேலத்தெருவாப்பா. அடுத்து நம்ம தலைவருக்கு போத்துங்கப்பா ஃபர்ஸ்ட். ஆமா, இல்ல மெயின் ரோடு அப்புறம் பார்க்கலாம், தலைவருக்கு. ஆமா, இல்ல ஃபர்ஸ்ட் இருப்பா. பொன்சி இரு, நம்ம தலைவருக்கு இருங்க. வாங்க, தலைவருக்கு ஒரு பொன்னாடை போடுங்கப்பா. ஆமா, தலைவருக்கு எல்லாம் பொன்னாடை போடுங்க. மனவர் எங்க இருக்கா? மனவர் இல்ல, நீ மட்டும் வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிட்டியா? மேல வைப்பா. நம்ம தலைவருக்கு நம்ம மெம்பர் மாதிரி சேர்ந்த ஒரு பொன்னாடை வீரகுமார் போட்டுங்க. மேலத்தெரு வீரகுமார் மெம்பர் அவர்களுக்கு நம்ம பொன்னாடை வழங்கி சிறப்பு வழங்குறார். ஆமா, இங்க வாங்க பாரு. அடுத்து நம் தலைவர் அவருக்கு மெம்பர் மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு பொன்னாடை போட்டு. ஆமா, இல்ல அடுத்து மெயின் ரோடு நம்பர் செல்வகுமார் அவர்களுக்கு கணவதியார் அவர்கள் பொன்னாடை போட்டுகிறார். கணவதியார் அவர்கள் இப்போது நமது ஊர் தலைவர் அவர்களுக்கு நமது எல்லா மெம்பரு அவங்க செல்லமணி அண்ணன் அவங்க சால்வை அணிவித்து அவங்களுக்கு ஒரு பரிசு வழங்க இருக்கிறார். அப்படியெல்லாம் உங்களுக்கு கை வலிக்கும் போதும். அடுத்து யாருக்கு? அடுத்தது நமது ஊர் யூடிபர் ராமகணி அவர்கள் நம்ம கோயில் கூட
நம்ம ஊரில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும் நமக்கு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துகிற ராமக்கணி யூடியூபர் அவர்களுக்கு நம்ம இந்த பொன்னாடை போட்டு அவரை கௌரவிக்கிறோம். அவர் அப்படி அவங்க அப்படி மேடைக்கு வருமாறு உங்களை பணிமொழி கேட்டுக்கொள்கிறோம். ராமவர்களை நமது பிச்சு விளைத்து ஒரு ஊர் தலைவர் அவர்கள் ஒரு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். நாம் எல்லாம் கைத்தட்டு உற்சாகப்படுத்துங்க. அடுத்து யூடியூபர் பிச்சு விளை தெற்கு தெருனாலே வேர்ல்டு லெவலில் தெரியும். வேர்ல்டு லெவலில் எல்லா பக்கமும் தெரியும். தெற்கு தெரு தசனாலும் சரி, கோயில் கூடனாலும் சரி, ஒரு திருமண நிகழ்ச்சினாலும் சரி, எல்லாமே நம்ம வரலனாலும் சரி அந்த யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கு காரணமாக நம்ம ராமக்கணி யூடியூபர் அவங்கள நம்ம பொன்னாடை போட்டு இது பண்ணுறோம். கல்யாணத்துக்கு வரலனாலும் நம்ம அவங்க யூடியூப்பை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா கைத்தட்டி நம்ம உற்சாகப்பட்டு இப்போது நம்ம தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டு கவனிப்பார்கள். அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பாகவும் நினைவு பரிசாகவும் வழங்குகிறோம். அவர்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்ம கணபதி அவர்களுக்கும் நம்ம தலைவர் அவர்கள் ஒரு பொன்னாடை போட்டு கௌரவிப்பவர்கள். ஆமாம் ஆமாம், கணபதி அவர்களுக்கும் நம்ம தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டு அதை ஒரு நினைவு பரிசாக ஒரு பரிசை வழங்க உள்ளன. நல்லா கேட்டுட்டேன். அடுத்து யாருக்கா? அவ்வளோதானே. இவ்வளோ நேரமாக இந்த தை திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு எல்லாத்துக்கும் ஊர் பொதுமக்கள், மாணவ மாணவிகள், வாலிப நண்பர்கள், திருமணமான பெண்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்தோம். உள்ள நமக்காக அம்பையராக அதான் நடுவராக பணிபுரிந்த குரு அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. திரும்ப நமக்கு ஊர் முதல் அடுத்து நமக்காக வழுக்கு மரம் ஆறுதல் பரிசு வாங்கப்பா. ஆமாம், மறந்துட்டோம், கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. வழுக்கு மரம் யாரெல்லாம் ஏறினாங்களோ அவங்களும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ஆறுதல் பரிசு கண்டிப்பாக உண்டு, மேலே வாங்க, எல்லாத்துக்கும் உண்டு. ஆமாம் ஆமாம், வழுக்கு மரம் ஆறுதல் பரிசு வாங்க, மேலே வாங்க. ஏறினவங்க மட்டும் வாங்க. ஆமாம் கொடுக்குறாங்க, வாங்க, கை தட்டுங்க. எல்லாம் கடைசி வரைக்கும் போராடி அடுத்த வருஷம் கண்டிப்பாக வச்சு கொடுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாம் கை தட்டுங்க. அடுத்து நமக்கு ஒளி அமைத்து கொடுத்த ஸ்டார் சவுண்ட் சர்வீஸ் போத்தி அவர்களையும் நினைவு பரிசு ஒன்று வழங்கப்படுகிறது. அவருக்கும் நமது வழங்குகிறோம். வாங்க, போத்தி அவர்கள் அந்த பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2 பாக்ஸா? அது அவரு தான். பாக்ஸு குரு கொடுத்தாச்சா? ஆமாம். அடுத்து வேற யாரும் இருக்காங்களா? ஏதாவது விடுபட்டு ஏதாவது சொல்லுங்க. யாரு? வினித்து, நம்ம வினித்து வாங்க அப்படி மேலே. அவரும் உள்ள நமக்கு நடுவராக பணிபுரிஞ்சாரு. வினித்து அப்படி மேலே வாங்க. அவருக்கும் ஒரு சின்ன ஆறுதல் பரிசு வழங்கப்படுகிறது. பாலன் அவர்களுக்கும் அவருக்கு பதிலாக வேற யாராவது வாங்கிக் கொள்ளவும். சில்வர் ஏதாவது பாலன் அவர்களுக்கும் யாராவது பெற்றுக் கொள்ளுங்க. ஆமாம், பாலன் தான். அடுத்து கணிராஜ் கொடுத்தீங்களா? கழுக்கு மரத்துக்கு அது என்ன கொடுத்தீங்க? ஆறுதல் பரிசு. அதை எடு. ஆமாம், யாராவது விடுபட்டுருந்தா சொல்லுங்க. அவ்வளோதானா? முடிஞ்சா? தை திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது விளையாட்டு போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சி. இவ்வளவு நேரமாக கண்டுகளித்த ஊர் பொதுமக்கள், பெரியோர்கள், சிறியோர்கள், மாணவ மாணவிகள், குழந்தைகள் அனைவருக்கும் எங்களது விழா கமிட்டியினர் சார்பாக எங்களது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் உரையாற்றிய எங்களுக்கு ஒரு பரிசு நாங்கள் வழங்குவோம். தொகுப்பு வழங்கிய எங்கள் எஸ்கே அவர்களுக்கு எங்களது இளைஞரணி தலைவர் செல்வகுமார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.